காவல்துறையின் அலட்சியத்தால் பரிதவித்து வரும் வயதான தம்பதி. கடலூர் மாவட்டம் வடலூர் ஆர்.கே. மூர்த்தி நகரில் வசித்து வரும் வயதான தம்பதியினர் வில்லியம் சவுந்தரராஜ் வயது 75, தீபா வயது 72 தம்பதியினர். வில்லியம் சவுந்தரராஜ் நெய்வேலியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் போர்மேனாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தனது மகள்கள் இருவருக்கும் திருமணமான நிலையில் தனது மகனும் சென்னையில் தங்கி வேலை செய்து வருவதால் வடலூர் ஆர்.கே. மூர்த்தி நகர் பகுதியில் வாடகை வீடு எடுத்து இருவரும் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2/4/2024 அன்று சென்னையில் உள்ள தனது மகனை பார்ப்பதற்காக தம்பதி இருவரும் சென்னை சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டினுள் இருந்த முன்பக்க கேட் மற்றும் கதவு உடைக்கப்பட்டிருந்தது. மேலும் உள்ளே சென்று பார்த்த பொழுது அறையில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து பொருட்கள் சிதறி கிடந்தன. மேலும் அந்த அறையில் இருந்த சுமார் 30,000 மதிப்புள்ள லேப்டாப் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இது குறித்து வடலூர் காவல் நிலையத்தில் கடந்த 6/4/2024 அன்று நேரில் சென்று புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் நேரில் வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு தம்பதியரிடம் கடலூரில் இருந்து கைரேகை நிபுணர்கள் வருவார்கள், அதனால் அந்த அறையை பூட்டி வையுங்கள் என்று கூறி சென்றதாக கூறப்படுகின்றது. சம்பவம் நடந்து 20 நாட்களுக்கு மேலாகியும் இன்று வரை கைரேகை நிபுணர்கள் வராத காரணத்தினால் குறிப்பிட்ட அந்த அறையை பூட்டிவிட்டு வீட்டினுள் உள்ள மைய பகுதியில் இருவரும் படுத்து உறங்கி வருகின்றனர். தங்கள் வயதான தம்பதி என்பதாலும் வயது முதிர்வு காரணமாக எங்களால் காவல் நிலையம் சென்று அலைய முடியவில்லை எனவும் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னோட பேர் தீபா, என்னுடைய வயசு 72. என்னுடைய வீட்டுக்கார் பேர் வில்லியம் சவுந்தரராஜ், அவருக்கு வயசு 76. நாங்கள் சென்னையில் இருக்கிற மகனை பார்க்கறதுக்காக சென்னை போயிருந்தோம் 2ஆம் தேதி. திரும்பி வீட்டுக்கு வரும்போது 6ஆம் தேதி வரும்போது வீடு பூட்டெல்லாம் உடச்சி ரூமெல்லாம் திறந்து கிடந்தது, பீரோலாம் உடச்சி பொருளெல்லாம் கலைஞ்சு கிடந்தது, லேப்டாப் ஒன்று திருடு போயிருந்தது. நாங்கள் உடனே போய் காவல் நிலையத்தில் வடலூர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தோம். அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த ரூம் கதவை பூட்டி போட்டு வைங்க, கைரேகை நிபுணர் கடலூர்லேருந்து வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வரவே இல்லை. 26ஆம் தேதி ஆகுது, இது வரைக்கும் வரல. நாங்களும் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுனால எங்களால் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய முடியலை.